ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அடுத்து நான் என்ன கேம் ப்ளே வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கேம் ப்ளே வீடியோ. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் கேம் ப்ளே வீடியோ போகலாம். கமெண்ட்டில் அடுத்து நான் இந்த கேமில் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணவா இல்லை கிராணி 1 கிராணி 2 போட்டு என்ன கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ போகலாம். இதான் இன்ட்ரோ. பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ட்ரோ. இது கேட். இந்த கேட் வழியாக நம்ம தப்பிக்க போகிறோம். இந்த இன்ட்ரோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஸ்கிப் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டேவுக்கு போவோம். டே 1 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு டேலேயே தப்பிக்க பார்ப்போம் அப்படியே வச்சு கஷ்டப்பட்டு. சரி இப்போ நம்ம தான் ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சுருக்காங்க. இதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணோம். பயங்கரமாக லேக் அடிக்குது ஃபோனு. ஸோ சில நேரம் அப்படி தான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி இது அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணல. ஓகே, ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கீழே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே போயிட்டு லேக் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. கீழே போயிட்டு இங்கே ஒன்று இருக்கும் டப்பா. அது கிட்ட போனா சவுண்டு போடும். அந்த சவுண்டில் கிளவியும் வர்றதுக்குள்ளே நம்ம போய் இந்த பெட்டியில் ஒளிஞ்சுக்குவோம். ஓகே ஒழிடா ஒளிஞ்சாச்சு. அப்புறம் வீடியோ பார்க்குறோம்லாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக கூட கதவை திடீர்னு திறந்துட்டான்னு தெரியாமல். ஓகே திரும்பி முடியாச்சு. கிளவியும் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஐ திங்க் கிளவன் தான் ஃபஸ்ட்டு வருவேன் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கிட்ட ரீச் பண்ண ஆவேன். ஸோ கிளவி மாடலில் ரீச் பண்ண ஆகிறதுனால கொஞ்சம் லேட்டாக வருவா. இப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி கிளவன் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். கிளவி வருவா. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். திடீர்னு வருவா. அப்புறம் திடீர்னு புரடியில் போட்டுருவா. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக பக்குவமாக போவோம். இந்த வரா பாருங்க சொன்ன மாதிரி. ஓகே, இதான் சான்ஸு. இது லேக் அடிக்குது. அவங்க மேலே போயிடுவோம். டக்குன்னு மேலே போயிட்டா இப்போ நம்மளுக்கு மற்ற பொருளை எடுக்கலாம். ஓகே, யாரும் பின்னாடி வரல. ஓகே போகலாம். இதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது? இது ஒன்றும் இல்லை. நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நான் இன்டர்வியூவில் வந்துச்சுல ஒரு டோரு, அந்த டோர் வழியாக நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். சரி இந்த ட்ராவல் இல்லை. அதுக்கு தேவையான பொருள் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை இப்போதைக்கு. சரி இதில் பார்த்தா இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஷார்ட் கன் அமௌலாக இருக்குது. ஷார்ட் கன் கிளவன்ட்டு இருக்குது. எடுக்கிறதுக்குள்ளே உசுறு போயிடும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா இதில் ஷெட்கி இருக்குது. ஷெட்கி ஒரு முக்கியமான பொருள் டோர் எஸ்கேப்பு பார்த்தீங்கன்னா. ஸோ அதை எடுத்து ஒரு இடத்துல நம்ம வைக்கணும். ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு வேலைலாம் இருக்குது. ஸோ அதை அந்த இடத்துல போட்டுருவோம். மாடி இப்போலாம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இது வழியாக ஏறி போல் இது போயிடுச்சு. ஓகே, இங்கேருந்தே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஷெட்டோட கீ தான் இது. அப்படியே தூக்கி போட்டால் அது கீழே போய் இருக்கும். நம்ம அப்புறமா வேணுன்றப்ப போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இங்கே ஒரு காக்கா இருக்கும். அந்த காக்காட்டை என்ன பொருள் வச்சுருக்குன்னு கிட்டே போய் பார்க்கலாம். இங்கே உட்டு இருக்குது. அந்த உட்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. காக்காவை தோற்று தான், பட் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இந்த காக்கா கேபிள் வச்சுருக்கு. கேபிள் தான் முக்கியமான ஒரு பொருள் ஷெட்டுக்குள்ளே அதை போட்டு தான் நம்ம கரண்ட்டு பாஸ் பண்ணணும். அதை போட்டு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணணும். சரி மற்ற வேலையை பார்க்கலான்ட்டு நான் கீழே இறக்கிட்டு இந்த ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோன் எதுக்கடா இருக்குதுன்னு கேட்டால் இது அம்மோ ஸ்லை ஷாட்டுன்னு ஒரு வெப்பன் இருக்கும் இந்த கேமில். அதோட அம்மா இந்த ட்ரெயின் கீ இருக்குது. கார் டிக்கியூவில் ட்ரெயின் கீ நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம பண்ணுறது டோர் எஸ்கேப்பு, மெயின் டோர் எஸ்கேப்பு. ஆனால் நம்ம இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு உள்ளே போகலாமா வேணான்னு தோணுது. ஏன்னா உள்ளே இந்த கிளம்பி போகிறேன் பாருங்கள் கண் எடுத்துகிட்டு வீராப்பு. சரின்ட்டு அவன் தூங்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இதை அடிச்சு விட்டா சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டில் கிளவி இங்கிட்டு வருவா. அந்த சமயம் பார்த்தா நம்ம மேலே போகலான்ட்டு நானும் பொறுமையாக இருந்தேன். அவள் வரல. சரி வரலையே அப்படின்ட்டு திரும்பி இங்கிட்டு போய் பார்ப்போம்ட்டு போய் பார்த்தேன். பார்த்தா இங்கிட்டும் இல்லை. சரி இனிமேல் அவள் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு. போகலாமா வேணாமல் தோணுச்சு. சரி போவோம் அப்படிங்க பார்த்துட்டு போவோன்ட்டு நானும் உள்ளே போனேன். போயிட்டு சரின்னு போயிட்டேன். என் கதவு திறந்துருக்கு. நான் திறக்கலாம். அப்போ கிளம்பி கன்ஃபார்ம் தூங்குறேன். பார்க்கலாம் பார்த்தா அப்படியே தூங்குறேன். கன் எடுத்து சாவு. அவ்வளோதான். கிராண்ட்பா இஸ் நவ் கோன் ஃபார் 2.30 minutes.
ஓகே, இப்போ கிளைக்காக வெயிட் பண்ணுவோம். இவள் கொஞ்சம் லேட் ஆகுவா அழகோடப்பா போட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்ணால் நமக்கு போதும். இந்த வரா பாருங்க சொன்னேன்னா அவள் போயிருப்பா, அவளுக்கு தெரியாது. அவள் வந்து சரியான சரி இப்போ நம்ம இந்த இருக்க புல்லட் வச்சு போய்ட்டு காக்காவை போட்டு தள்ளி அதுகிட்ட இருக்க அந்த இதை வந்து எடுத்துக்குவோம். நம்ம எடுத்துகிட்டு அதை போய் கனெக்ஷன் கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. நம்ம அதுக்கு நடுவில் என்ன பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, இப்போ சாவு அவ்வளோதான். காக்கா செத்து போச்சு. நேராக அவங்க 2 பேரும் உசோடு இருந்தால் கண்ணெல்லாம் செவந்துருக்கும். அந்த வெறி அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். கண்ணெல்லாம் அப்படியே செவந்துருக்கும். சரி, இப்போ இந்த கேபிள் செத்துறாரா? சாகலை. கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சொருக வேண்டிய இடத்துல சொருகிடுவோம். அதுக்கு நம்ம இப்படி போவோம். இப்படி போனால் கொஞ்சம் ஈஸி. நடுவில் கிடைக்கிற பொருளாக எடுத்துக்கலாம். சரி, இங்கே இருக்குன்னு என்ன இருக்குதுன்னு பார்த்தா வெப்பன் கீ இருக்குது. வெப்பன் கீழே தேவையில்லை, என்கிட்ட ஷார்ட் கன் இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கலாம். கோகோனட் இருக்குது. சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஐ திங்க் இதுக்குள்ளே காயின் தான் இருக்கும். ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கான காயின் தான் இருக்கும். ஆமாம், காயினாக நமக்கு தேவையே இல்லை. ஓகே, போய்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. வெப்பன் கீ கொடுத்தனால இதுலேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கஞ்சா பேசினாரிங்க. சரி, அப்படின்னு ஜெனரேட்டர் எடுத்துக்கிட்டு போனேன். ஓப்பன் பண்ணல, அதனால் இதை எடுத்து அந்த பூட்டை ஓப்பன் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு இது கீழே வச்சுட்டு இந்த ஸ்விட்சை கொடுத்தா தான் நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகும். ஸ்விட்சை கொடுக்காம போனீங்கன்னா ஒன்றும் ஆகாது. மேட்சஸ் வந்து அதுக்கு தேவைப்படுங்க. உள்ள ஒரு இடத்துல வந்து அதை வச்சுட்டு அந்த விட்டை வச்சுட்டு அந்த பற்ற வச்சுட்டா மாதிரி இருக்கும். பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை சுட்டு கொண்டுட்டோம். சரி, இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு மேலே போய் வைக்கணும். நல்லா மேலே போயிட்டு இங்கிட்ட ஒரு வழி இருக்கும்ல, இந்த ரூம்குள்ளே இந்த வழியில் போயிட்டு அங்கே வச்சா நம்ம போய் அங்கே நின்றுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் பிரிட்ஜு கேங்க்கு இருக்கும். கிராங்க்கு வாய் வளருது, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா கீழே ஒரு பெரிய டோர் இருந்துச்சுல, டோருங்கிறேன் அந்த போகிற வழி மரக்கட்டில் இந்த ராஜா காலத்தில் தூக்கி இறக்குவாங்கல்ல, அதை இறக்குறதுக்கு இதுதான் தேவைப்படும். இதை எடுத்துகிட்டு போய் சுற்றி விட்டா அது இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்ட் ஆப்ரேட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம அதை போட தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, கீழே போட்டு நம்ம கன்னை எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் திடீர்னு அவன் என்ன ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திடீர்னு வந்து நம்மளை போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு சொல்லி நம்ம கன்னை அந்த கிளையெல்லாம் நடக்கிற இடத்துல போட்டால் கிளைய வந்து கன் எடுத்துக்குவான். அப்புறம் திரும்பி அவனை கொண்டுட்டு தான் அதை எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் கன்னை சேஃப்டியாக வச்சுக்கோம். அப்புறம் நம்மளுக்கே தெரியாமல் வந்து ஆட்டையை போட்டு போயிடுவான். இது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து இங்கே போட்டு இந்த பிரிட்ஜு கேங்க் எடுத்துகிட்டு போயிட்டு போடுவோம். ஃபஸ்ட்டு பிரிட்ஜு அதான் யாரா இதான் பார்த்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னு பார்த்தா கிழவனா இருந்தால் கூட நான் முடிச்சு பயந்துட்டேன். நான் கிழவனா இருந்தால் வந்து கன் எடுத்துகிட்டு சரி, ஆடி உன் புருஷங்கடி நீங்கிடுவா, நான் வந்துட்டு இப்படி பார்க்குறேன் அவன் இருக்கானா இல்லையான்னு. அப்போ டக்குன்னு வந்தால் நான் டக்கு முடிச்சு போகலாம். வாடி டக்குன்னு அந்த வரா போடு சாவு. உன் பொண்டாட்டியா போட்டான்டா, வாடா வெளியா. வரமாட்டேங்கிறேன். உள்ளே அறியா வெளியே அறியாடா, டேய் வாடா பயமுத்தாதரா டேய். சரி, நான் உள்ளே தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். உள்ளே இருந்ததுனாலதே இவ்வளோ நேரம் வரமாட்டேங்குது. பயவுலைக்கு அக்கறை இல்லை போல். இந்த வரையான் பாருங்க, ஏன்னா கேட்டுறான் என் பொண்டாட்டியை கொண்டு வரேன் சாவு நீனும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த பிரிட்ஜு கேங்கை மாட்டி விடுவோம். இதை பாருங்க, இந்த டோர் தான் இன்டர்வியூவில் வரும். உங்களை தெரியும் பார்த்துருப்பீங்க. நான் லைட்டாக ஓட்டியிருப்பேன், ஆனால் அந்த டோரை பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ இதை இறக்குறேன் பாருங்கள், டோர் தெரியும். நான் டோரை காட்ட மாட்டேன் ஏன்னா நம்ம டக்குன்னு முடிக்கணும். அதனால தான் நான் காமிக்க மாட்டேன். இப்போ இந்த கன் எடுத்துகிட்டு இங்கே ஒரு புல்லட் இருக்கும், இதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஒரு கண்ணாடி இருக்கும், அதை உடச்சி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து அது நம்ம எடுக்கிறோம். நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது, ஃபியூஸு. அந்த ஃபியூஸ் மட்டும் கிடச்சிச்சின்னா போதும், நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். அது தேர்றதுக்குள்ளே உசுறு போயிடும் மகளே. சில நேரம் அது வந்து பேர்லாக்கி ட்ராப்பில் இருக்கும், அதை எடுக்கிறதுக்குள்ளே சத்தியமாக நான் செத்து போயிடுவேன். அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் அது வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் ஃபியூஸ் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. சேஃப்டி அடா பாவியலா. சரி, சேஃப்டியில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த க்ரௌபாரில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்ட்டு போயிட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்தா டெடி. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, எடுத்தால் விரட்டி கொள்ளுவாங்க.
ஸோ அதை நம்ம எடுக்காமல் சேஃப் கீ எடுத்துகிட்டு மாடியில் இருக்கும் ஒரு பாத்ரூம், அந்த பாத்ரூமில் இருக்கும் சேஃப் கீ ட்ராவர். இப்படிலாம் விழுந்தாச்சா எப்பட்றா நியூ பிளேயர்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு நான்லாம் போனேன். வந்துட்டு நான் வந்து திடீர்னு ரீஸ் பண்ணால் வந்து முன்னாடி வந்து அடிச்சிட்டாங்கன்னா போச்சு அப்படி டக்குன்னு முடிப்போம்னு டக்குன்னு போனேன். போயிட்டு இது திறந்துதான் இருந்துச்சு, ஏற்கனவே நான் போயிருக்கேன் அப்படின்ட்டு இங்கே போயிட்டு இதுதான் பாத்ரூமு பார்த்துக்கோங்க. இங்கே இது பின்னாடி இருக்கும் சேஃப் ட்ராவர் போட்டால் அப்பாடா ஃப்யூஸ் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம். ஃப்யூஸ் கிடச்சிட்டா இப்போ ஃப்யூஸை போய் யாரா பார்த்தது? இப்போ யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் யாரும் இல்லை. ஓகே, இப்போ அதை போய்ட்டு நான் அந்த பட்டனை கொடுத்தா க்ரீன் லைட் எரியும் பாருங்க. இந்த டிவி மேலே தெரியுதா? இந்த எரியுது பாருங்கள். அந்த க்ரீன் லைட் எரிஞ்சால் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், இல்லைனா நீங்கள் இந்த சுவிட்சோ ஏதோ பண்ண நீங்கள் அர்த்தம். ஸோ அவ்வளோதான், இந்த கேம் ப்ளே முடியுது. இதோட நம்ம வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். கடைசியாக பார்க்க முடியாது, அவன் வர்றதுக்குள்ளே நான் போயிடுவேன். ஆனால் நம்ம போனதுக்கப்புறம் அவங்க வருவாங்கல்ல, அப்போ நம்ம பார்ப்போம்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண இந்த இருக்கு பாருங்கள் அந்த டோரு, இதுதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறோம். 3, 2, 1 அவ்வளோதான். ஓகே, நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோ முடிஞ்சாச்சு மக்களே. அடுத்த நான் எந்த கேம் ப்ளே வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிரெனி 1ஆ 2வா, ஆனால் இந்த கேம்லேயே அந்த ட்ரெயின் எஸ்கேப்மெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ எண்டு. தேங்க்யூ, டாட்டா ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.